இனி அது தாய் தந்தா வச்ச பேர் தானே அவங்க வச்ச பேர். அவங்க ஒரு முடிய அந்த பேரை வச்சிருக்காங்க. தெரியுது கொட்டுவல் தெரியலையா? அதெல்லாம் அட்டை பண்ணி எழுதான். அட்டை பண்ண அப்ப பிரச்சனை உதவியா இருக்கு. மாசத்துக்கு 4 நாள் லீவ் தருவாங்க அவங்களோட கணக்குல. அவங்க அதுக்கெல்லாம் சம்பளம் எல்லாம் வெட்ட மாட்டாங்க. நல்ல பிரபலியான இடம் உண்டு. அந்த இடம் ஆக்கள் வந்து என்ன சும்மா நார்மல் டைம்ல ஆக்கள் இல்ல தான் பெரியணும் ஆகும் என்ன சனி ஞாயிறு கூட ஆக்கள். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீவொன்று இருக்குது. அந்த தீவை வந்து சிறுதீவு என்று சொல்லுவார்கள். நீ விட்டா பார்த்துக்கொண்டே இருக்கலாம். இருந்தோன்று இருக்கு இல்லை இல்லாட்டி நாங்கள் இதில் கன நேரம் இருப்போம். நல்ல ஒரு குளிர்மையான காற்றும் வீசுது. வணக்கம், நான் உங்கள் அதீதன் கலைக்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு பொழுதுபோக்கு கூடிய சிறுவர்கள் முதல் வயதிவர் வரை பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று தான் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ வந்து அந்த கடலை அண்டிய பிரதேசங்கள் வந்து இப்படியான ஒரு நிலைமை வந்து நிலவுகிறது. அநேகமான நாட்கள் வந்து இப்படி இந்த கடலை அண்டிய இடங்கள்ல வந்து அந்த இயற்கை அழகு நல்லா இருக்குமென்று சொல்லி நிறைய பேர் வருவார்கள். கூட இந்த இடங்கள்ல அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஷூட்டிங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து நடக்கிறது. அப்படி ஒரு அழகான இடம். இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. அப்படியே கடலை கிஞ்சால வந்து அப்படியே கடலை அண்டி அந்த கண்டல் தாவரங்கள், சின்ன சின்ன நீர்நிலைகள், இதுகள் எல்லாமே நல்ல ஒரு அழகா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கடல் தொடுகை அப்படியே இருக்குது. அதுக்கு அங்கால ஒரு சிறு தீவொன்று இருக்குது. அப்படியே இதோட ஆண்டி தொழில்களும் நடக்குது. தொழில்னு சொன்னால் அட்டை பண்ணை, அதில் எல்லாம் ஒரு பாருங்க, அதில் அங்கால தெரிகிறது எல்லாம் ஒரு அட்டை பண்ணை தான். அப்படியான தொழில்கள் எல்லாம் நடக்குது. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீவொன்று இருக்குது. அந்த தீவை வந்து சிறுதீவு என்று சொல்லுவார்கள். மிகவும் அழகான ஒரு தீவொன்று. அங்கே வந்து ஆனால் ஆக்கள் ஒரு தரம் இல்லை, அந்த தீவில் வந்து ஆக்கள் ஒரு தரம் இல்லை. நாங்கள் இப்போ அங்கே போய் காட்டையில் அது இல்லாட்டி உங்களுக்கு காட்டுவோம். நல்ல ஒரு அழகான இடம். அப்போ முதல் அந்நியற்ற படையெடுப்புகள் நடக்கும் பொழுதும் அங்கே அந்த சிறுதீவில் இருந்து தான் நாங்கள் பக்கத்தில் அங்கே கோட்டை வந்து கட்டப்பட்டதாக சொல்லினோம். இப்போ இந்த சிறுதீவு என்று சொல்கிறது வந்து ஜாழ்ப்பாண டவுனுக்கு இருந்து பெரியக்குள்ள ஜாழ்ப்பாண டவுனுக்கும் மண்டதீவுக்கும் இடப்பட்ட ஒரு இடம் தான் அந்த சிறுதீவு. மிகவும் ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று, ஒரு சின்ன ஒரு இடம் தான், ஒரு அளவான ஒரு சின்ன ஒரு இடம். இங்கே வந்து மீனவர்கள் மட்டும்தான். மீனவர்கள் வந்து அங்கே போய் அங்கே அந்த சின்ன சின்ன கொட்டில் மாதிரி போட்டு அங்கே தங்கி இருந்து தங்கள் அந்த மீன்பிடியை மேற்கொள்றதுக்காக அந்த இடத்த மீனவர்கள் மட்டும் பயன்படுத்துகிற ஒரு இடமாக இப்பொழுது தற்சமயம் இருக்குது. மற்றது ஒரு வந்து கோயிலும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு கிறிஸ்தவ கோயிலும் ஒன்று அந்த சிறு தீவில இருக்குது. இதை தவிர அங்கே வேறு ஒன்றுமே இல்லை. கண்டல் தாவரங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல கண்டல் தாவரங்கள் வந்து உயரமானது, கணக்கானது. அப்படி கண்டல் தாவரத்திலேயும் வந்து விதவிதமான கண்டல் தாவரங்கள் வந்து நிற்கணும். பார்வைக்கு நல்ல ஒரு அழகா குருத்து பச்சை நிறமாகவும் இருக்குது, மஞ்சள் நிறமாகவும் இருக்குது. நல்ல ஒரு அழகா இருக்குது. மன கஷ்டமாக உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மன கஷ்டங்கள் எப்படி போகும் போகும்னு சொன்னால் பறவைகள் வந்து இப்போ இந்த கண்டல் தாவரம் வந்து தனியாக வந்து கடல் அரிப்புக்கு மட்டும் உதவில்லை. இந்த இடத்த வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து இருக்கிறதுக்கு உதவுது. பச்சை பசலைன்ற ஒரு அழகாக கொடுக்குது. ஒரு நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான அழகாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பறவைங்களை பார்க்கவே ஒரு பச்சைன்றதை தாண்டி ஒரு மஞ்சள் கலர்லாம் இருக்குது. அப்படியே பிரமாண்டமாக இந்த கண்டல் தாவரம் வந்து அப்படியே மண்டதீவு வரைக்கும் போகுது. சும்மா இல்லை, இதோட மட்டும் நின்று விடையில மண்டதீவு வரைக்கும் போகுது. அந்த இடத்துக்கு ஒரு தனி அழகை கொடுக்கறது வந்து இந்த கண்டல் தாவரம் தான். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? உங்களோட பேர்? அலெக்சாண்டர் அண்டர். கோல்வெட்ட பேர் ஒன்று தான் வச்சிருக்கிறீங்க, அலெக்சாண்டர் என்று சொல்லி ஒரு மாவீரன் பேர் ஒன்றை வச்சிருக்கிறீங்க. ஐயாம இளம் வயசுல அப்படித்தானோ? இளம் வயசுல அப்படித்தானோட இருக்கிறேன். தாய் தந்தா வச்ச பேர் தானே அவங்க வச்ச பேர். அவங்க ஒரு முடிய அந்த பேரை வச்சிருக்காங்க. நீங்க எடுக்க போகிற பேர் எந்த இடம்? நீங்க? நான் மன்னர். மன்னர்ல இருந்து யாழ்ப்பாணம் வந்து காவலுக்காக நிக்கிறேன். இந்த இடம் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்? பரவாயில்ல, நான் இப்ப 2 வருஷமா நிக்கிறேன். 2 வருஷமா நிக்கிறீங்க. இங்க நீங்க காவல் என்ன அட்டை பண்ணி காவல் எத்தனை வருஷமா நிக்கிறீங்க? 2 வருஷமா? 2 வருஷமா நிக்கிறேன். 2 வருஷமா இருக்கிறீங்க. இரவு பகலாவோ? இரவு பகலா நிப்பீங்க. உங்க எத்தனை இப்ப உங்களை மாதிரி வேற யாக்கெல்லாம் நிக்கிறீங்கமா? இல்ல தெரியுது கொட்டுவல் தெரியலையா? அதெல்லாம் அட்டை பண்ணி எழுதான். அட்டை பண்ண அப்ப பிரச்சனை உதவியா இருக்கு. எல்லாம் அட்டை பண்ணி எழுதான். இது வந்து அப்ப சாப்பாடு நீங்க சமைச்சு சாப்பிடுறதா இல்ல கடையில இருந்து வருமா உங்களுக்கு? அவங்க வீட்டுல வீட்டுல இருந்து சாப்பாடு இங்க வரும். ஓனர்ட்ட வீட்டுல இருந்து சாப்பாடு இங்க வரும். 3 நேரம் சாப்பாடு வரும். எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு தருவாங்க? எனக்கு மாசம் 60,000 ரூபாய் தரும். அப்ப 25 60,000 தருவாங்க.
இப்போ நீங்கள் இப்போ இங்கேருந்து எத்தனை லீவுகள் இருக்கு உங்களுக்கு? லீவ் இருக்கு. லீவுனா மாதத்துக்கா இல்லை கிளம்பி? மாசத்துக்கு ஒருக்கா, மாசத்துக்கு 4 நாள் லீவ் தருவாங்க அவங்களோட கணக்கு. அவங்க அதுக்கெல்லாம் சம்பளம் எல்லாம் வெட்ட மாட்டாங்க? வெட்ட மாட்டாங்க. பிரச்சனை இல்லை. இப்போ அதே போனஸ் ஒன்று தருவாங்க வருஷம். இப்போ 12 மாதம் இருந்து இருக்கும் என்றால் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா போட்டால் 1,20,000 ரூபா போனஸ் ஒன்று கிடைக்கும். வருஷத்துக்கா? வருஷத்துக்கு போனஸ் தான் ஒன்று தருவாங்க. உடுப்பெல்லாம் அடி தருவாங்க. அந்த மாதிரி பார்ப்பாங்க. பிரச்சனை இல்லை. அப்போ இந்த கடலுக்குள்ளே இருக்க இந்த இதுக்குள்ள உங்களோட வாழ்க்கை போகுது. அப்போ எவ்வளோ அந்த எப்படி இந்த எவ்வளோ சுட்டு வத்தாட்டுக்கே இருக்கு என்ன அட்டு என்ன? எந்த தொண்டும் அந்த தொண்டும் எங்கடா, 2 தொண்டும் எங்கடா. அங்கே இருக்க அந்த சுருதிவுக்குப்பா போயிருக்கு. அந்த சுருதிவுக்குப்பா போயிருக்கு நான் தீவு. அங்காலையோ? அங்கால தாழ்வு கூட, அங்கால போட இல்லாது. கோயில் போட்டா அட்டை பார்க்க புள்ள இல்லாது, வேலை செய்யுது கஷ்டம். நீங்களாங்களா ஒரு அழகிய தீவண்டாக பார்க்க வரோம் அந்த இடத்துக்கு நீங்கப்பா போயிருக்கீங்களா? அந்த தீவுக்கும்? அந்த தீவு போயிருக்கிறீங்க. வெள்ளத்தில் போயிருக்கீங்க. எப்படி இடம்? பரவாயில்ல, நல்ல இடம். இங்கே வந்து இந்த கூட ஆகலாம் ஷூட்டிங்லாம் அடிக்கிற என்ன வந்து இங்கே தான் கூட எடுக்கிறாங்க. கூட பேர் கல்யாண வீடுகள், சாமத்தி வீடுகள், எல்லாம் பிறந்தநாள் வீடுகள், அதாவது லவ்வர்கள் வருவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமையில கணக்கு வருவாங்க. எல்லா விதமான ஆக்களும் பெரியணும். எல்லாம் சாராயம் குடிக்க வருவானோ வந்து விடிய பாடி போட்டு நிற்பானுவோல். சாயத்தை குடிச்சு போட்டு பயில அடிச்சு கொண்டு நிற்பானுவோல், பாட்டு படிச்சு கொண்டு. நல்ல பிரபலியான இடம் உண்டு. அந்த இடம் ஆக்கள் வந்து என்ன சும்மா நோமல் டைம்ல ஆக்கள் இல்லை. நோமல் டைம்ல தான் பெரியணும் ஆகும். என்ன சனி ஞாயிறு கூட ஆக்கள் அப்படியே வரும். சனி ஞாயிறு நிறைய வருவாங்க. அந்த கண் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு எத்தனை நாள் இப்போ சரி? இப்போ எனக்கு போன மாதம் 21ஆம் தேதி செய்தான். 21ஆம் தேதி எத்தனை நாள் ஆகிடுச்சு? கொஞ்ச நாள் இருக்கும். அதில் ஒரு 10 நாள், இதில் ஒரு 3 நாள், 13 நாள். பிரச்சனை இல்லை. அந்த இதோட வந்து நிற்கிறீங்க. பிரச்சனை இல்லை. இல்லை கண்ணாடியெல்லாம் தந்து காஞ்சி வச்சிருக்கிறேன். பொழுது கொஞ்சம் சாஞ்சினால தான் இப்படி வெளியில் வந்தேன். பொழுது தாட்டினா அவ்வளோதான். இப்போ வெளியில் வர மாட்டீங்க. வெளியே அந்த கொஞ்சம் கொஞ்சம் பூச்சமாக வெளிச்சம் கூடாது. அது வெளிச்சங்கள் படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ வெளியில் வந்தேன். இல்லாட்டினா வந்துருக்க மாட்டேன். வெளியில் வர மாட்டீங்க. எனக்கு 4 பேர். ஒரு ஆள் வெளியில் இருக்கிறாங்க. 2 பேர் மேசன் வேலை செய்கிறாங்க. மற்ற ஒரு மகள், அவள் காமர்ஸில் வேலை இருக்கிறா, ப்ரொஃபஸராக இருக்கிறான். 3 ஆம்பளை பிள்ளைங்க. எத்தனை வயசு ஆகுது? கல்யாணம் எல்லாம் செய்யணும்? இல்லை 4 பேர் சரியாக 4 பேர் செய்யாச்சு. பிள்ளைகள் எல்லாமே இருக்கா? இல்லாத பிள்ளைகள் இருக்கு. ஓகே, நன்றி ஐயா. சரி, நன்றி ஐயா. இந்த காவல் நாயா பாருங்க. ஐயாவுக்கு வந்து தனியாக இருக்கும் பொழுது இந்த நாய் தான் காவலாம். எப்படி ஐயா நல்ல வாக்கள் எல்லாம் பெற விடாது? குலைக்குமா? காவல் ஆனால இப்போ இந்த ஒரு நாய் தானே வேறு நாயில் நிற்குது? வேறு நாய் அங்கே நிற்குது. அதனால அங்கால நின்று குலைக்குங்க. ஆனால் இவர் இதை விட போக மாட்டார். உங்களுக்கு காவலாக இருப்பார். அப்போ வேற சாப்பாடுல இவருக்கும் கொடுப்பீங்களா? அழகும் சாப்பாடு அவருக்கும் சேர்த்து தான் பெறும். இது என்ன இப்போ வந்த நாயோ இல்லை வந்த நாயோ இல்லை என்ன மேண்டே இருக்கிற சில இது அங்கேருந்து கூப்பிட்டு கொண்டு வந்து வளர்த்துறேன். நீங்கள் கொண்டு வந்து வளர்த்தேன் அங்கே மண்ணிலேருந்து கொண்டு வந்து சின்னிலேருந்து கொண்டு வந்து வளர்த்துறீங்க. ஓகே, அப்போ மண்ணா நாய் இன்னொரு நாய் ஒன்று வளர்த்தேன். அது கடலுக்கு போய் செத்து போச்சு. இந்த புகட்டு நாய் ஒன்று கொண்டு வந்து வளர்த்தேன். அது நான் டொய்லெட்டுக்கு போய் வரக்கூட கடலுக்கு விழுந்துட்டு அப்போ இவர் பாதுகாப்பாக நிற்கிறாரா? ஐயா வந்து இப்போ தன் இருப்பிடத்துக்கு போக போகிறார். ஸ்டார்ட் பண்ணுறார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. போட்டை வந்து இழுத்து ரெடி பண்ணுறார். போக போகிறார். என்ன மாதிரி போக போகிறாருன்னு பாருங்க. அவர் இருப்பிடத்துக்கு ஒரு இருப்பிடத்தை பார்க்கவும் ஒரு ஆசையாக தரான். ஐயா ஏறிட்டார். ஓகே, ஏறி வல்லம் ஓடுதல் ஐயா ஓடுறார். ஓடித்தான் பிற வள்ளத்தை பாருங்க வலிச்சு கொண்டு போகிறார். வலிச்சு கொண்டு வள்ளத்தில் போகிறார் தண்ணிக்குள்ளே. நாங்களும் ஐயாவோட போயிருக்கலாம் மாதிரி எங்களுக்கு ஆசையாக இருக்குது. பாருங்க, ஐயாவோட இருப்பிடம் இதுதான். இந்த இருப்பிடத்தில் இருக்கிறார். மன்னாரில் இருந்து வந்து இந்த கடலுக்குள்ள நடுவில் இருக்கிற இருப்பிடத்தில் கமராக்கள் எல்லாம் பூட்டி இருக்குது. நல்ல ஒரு அழகாக இருக்குது. எங்களுக்கு மேலே போய் இருக்கணும் போலாம் கிடக்கு. போய் இடத்துல வந்து ஒரு நாள் 2 நாளும் போய் உள்ளே இருந்து சமைச்சு சாப்பிடுவோம் போல இருக்குது. அப்படியே கடலின் அழகை உள்ளே இருந்து கடல் தண்ணிக்குள்ளே இருந்து கொண்டு அந்த அழகை பார்க்கக்குள்ள ஒரு நல்லா இருக்கும். ஐயா வந்து ஐயாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தை இருந்து விட்டு வந்து ஒரு இதாக இருந்தாலும் எங்களுக்கு பாய் காட்டுறார். ஐயா போயிட்டு பாய் காட்டுறார். இது வந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கு போய் கொண்டிருக்கு. இது வந்து கேரதீவு, சங்குப்பட்டு
அப்படியான இடங்களுக்கு வந்து போய் கொண்டிருக்குது. பாருங்க சத்தமும் கேட்குது, மிரட்டாக தான் இருக்குது, போய் கொண்டிருக்கிறோம். வந்து வேற அப்படியே தான் பெரியணும். ஆல்ரெடி மீன் பிடிக்க போகிறபடியா லேட்டாக தான் பெரியணும். இந்த இடத்தின் வந்து பசுமைக்கு காரணம் வந்து இந்த கடலில் அங்கங்கே தங்கியிருக்கிற நீர்நிலைகள், இந்த கண்டல் தாவரங்கள். இந்த இடம் இப்படி ஒரு இடம் மூடி இருக்குன்னு சொல்லி அநேகமாக நாங்களுக்கு தெரியாது. இப்போதான் நாங்களுக்கு தெரிஞ்சு இந்த இடங்களுக்கு பெரியணும். வந்து அநேகமாக வந்து டிக்டாக் பிரபலங்கள் டிக்டாக் செய்கிற கூட இந்த இடங்களுக்கு பிடிக்கும். மற்றது அவுட்டோர் ஷூட்டிங்னு சொல்லி இப்போ நடக்குது. அவைகளும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடமெல்லாம் சொல்லி தெரிஞ்சு இப்போ வந்து அவர்களும் வந்து எடுக்கிறார்கள். இந்த இடத்த பாருங்க, இது நல்ல. இந்த இடத்துல இருக்கிற கண்டல் தாவரங்கள் வந்து தானாக வந்ததில்லை. இது வந்து வெச்ச கண்டல் தாவரங்கள். பாருங்க, அந்த வேர்கள் எல்லாம் உயரமா இருக்குது, ப்ரௌன் கலர்ல இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற கண்டல் தாவரம் அந்த வேர் வந்து ப்ரௌனா இருக்கு, பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி நல்ல ஒரு அழகா இருக்கு, உயரமாவும் இருக்கு. நான் முதல் பார்த்த கண்டல் தாவரத்தை விட இந்த இடத்துல இருக்க நல்ல ஒரு அழகா இருக்கு. இந்த நீரோடைய பாருங்க, பார்க்க ஒரு நல்ல ஒரு அழகாகவும் சூப்பரா இருக்கு. நல்ல பச்சை கலர்லாம் இந்த தண்ணி இருக்குது. இந்த பார்த்தோன்னே இருக்கலாம், இருந்தோன்னு இருக்கு. இல்லாட்டினா இதுல நேரம் இருப்போம். நல்ல ஒரு குளிர்மையான காத்தும் வீசுது. அந்த குளிர்மையான காத்தோட வந்து இந்த கண்டல் தாவரங்கள் அப்படி நேருக்கு நிற்குது. அந்த சில இடங்கள் தென்னை மரங்கள், சமூக மரங்கள் வந்து நன்றிவிடும். அதே மாதிரி இதை வந்து அப்படி நட்டுருக்கு பாருங்க. நட்டுருக்குன்றதுக்கு தெரியும், அந்த இடவழியல் விட்டு நிற்கணும். வேர்கள் பாருங்க புரிம்பா தெரியுது. அந்த ஆலமரம், பெரிய ஆலமரம் வந்து விழுது விடும். அதே மாதிரி அப்படி இவங்க வந்து சின்னாக்கள் வந்து விழுது விட்ட மாதிரி இந்த வேர் எல்லாத்தையும் பரப்பி நிற்கணும். அதை பார்க்கவே ஒரு ஆசையாகவும் இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த இடம் வந்து பண்ண பாலத்தடியில் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம். முதல் மண்டதியில் நின்றாங்க, இப்போ வந்து பண்ண பாலத்தடியில் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து நடப்பயிற்சிகள் அதில் வந்து மேற்கொள்கிறோம். இதில் சாதாரண மக்கள்ல இருந்து, ஆர்மியில இருந்து, போலீஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுவினோம். மற்றது நல்லாவும் இருக்கும். இந்த இடத்துல நடைப்பயிற்சி செய்யும் பொழுது நல்ல ஒரு அழகாகவும் இருக்கும். நாங்கள் இந்த நிறைய பேர் வந்து நிறைய சொந்தங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த இதோட வந்து நாங்கள் எங்களோட காணொலியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம். ஓகே, பாய்.